மல்லி வக்கீல்கிட்ட போகும்போது அன்னபூர்ணிகிட்ட வக்கீல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒன்று அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க தான் பண்ண குற்றத்தை ஒத்துக்கிட்டு அப்ரூவராக மாறணும். அப்படி மாறினா இந்த கேஸை ஈஸியாக முடிச்சிடலாம். இல்லை அப்படின்னா இந்த கேஸ் வந்து விஜய் கொண்டு வரது அவ்வளோ ஈஸி இல்லை. இதுக்கு நிறையா பணமும் செலவாகவும் நிறையா இதில் ஆபத்தும் இருக்குது அப்படின்னு வக்கீல் சொல்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட அன்னபூர்ணி என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. சரி, நாமளே இதுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவோம். அந்த ரஞ்சிதாவை எப்படியாவது ராஜேஸ்வரிக்கு எதிராக மாற்றிட்டோம் அப்படின்னா பிரச்சனை ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம அன்னபூர்ணி யோசிக்கிறாங்க. ஆனால் அப்படி பண்ணுறது அவ்வளோ ஈஸியும் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அன்னபூர்ணி யோசித்து தெளிவாக ஒரு பிளான் பண்ணி வீட்டுக்கு போகிறாங்க. குளத்துல ஒரு களை தூக்கி போட்டு பார்ப்போம், கிடச்சா நமக்கு லாபம் தானே அப்படின்னு அன்னப்பண்ணி உள்ளே போயிட்டு ராஜிட்ட பேசுகிறாங்க. ராஜி ஒரு கட்டத்தில் அன்னப்பண்ணி பேசுனதெல்லாம் கேட்டு கோவப்பட்டு ஒரு பயங்கர கோவத்தோட தான் பண்ண எல்லா தப்பையும் அவங்களே ஒத்துக்கிறாங்க. எனக்கு கனடாவில் பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு. அந்த லாஸை சரி பண்ணணும் அப்படின்னா இங்கே இருக்கிற சொத்தெல்லாம் விற்றா மட்டும் தான் உண்டு. அதுக்காக தான் இந்தியாவுக்கே வந்தேன். என் தம்பி தான் ஒரு இழிச்சவாயி, அவனை ஈஸியாக ஏமாற்றலாம் நான் முடிவு பண்ணேன். அதனால தான் இங்கே வந்து அதுக்கேற்ற மாதிரி இவ்வளோ நாள் திட்டம் போட்டேன். அவன் கூடயே ட்ராவல் பண்ணேன். அவனை பற்றி சரியாக புரிஞ்சுக்கிட்டு அவனுடைய வீக்னஸ் தெரிஞ்சு அடித்தேன். இப்போ அவன் ஜெயிலில் இருக்கான். இந்த ஜெயிலில் இருக்கிற நேரத்தில் நான் ஆசைப்பட்ட மாதிரி இப்போது பத்திரத்தில் கையெழுத்து வாங்கிட்டேன். சொத்து எல்லாத்தையும் என் பேரில் மாற்ற போகிறேன். மாற்றினதுக்கு அப்புறமா இந்த சொத்தை எல்லாத்தையும் விற்றுட்டு என் கடனை அடைச்சிட்டு அதுக்கப்புறமா நான் கனடாவுக்கே போயிடுவேன். அதுக்கப்புறம் இவன் வெளியே வந்து என்ன பண்ண முடியும்னால ஒன்றுமே பண்ண முடியாது. பாவம் ரொம்ப கஷ்டப்பட போகிறான் அப்படி இப்படின்னு ராஜி பேசுகிறாங்க. அன்னப்படி ஒன்று, அடி பாவி, நீ ஒரு பொம்பளையா? உனக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு விஜய் மாப்பிள்ளை தான் கிடச்சாரா? அவர் சொத்து எல்லாத்தையும் விற்றுட்டு நீ போயிட்டானா அவர் என்னடி பண்ணுவார்? அவர் இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டு அந்த பிஸ்னஸை பண்ணி இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக சமூகத்தில் வந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு செகண்டில் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்ட போகிறேன்னு சொல்கிறியே, உனக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா அப்படின்னு அன்னப்பண்ணி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இங்கே போகிற அன்னப்பண்ணி, எனக்கு தேவை மனசாட்சி இல்லை, எனக்கு தேவை சொத்து தான். என்னுடைய மோட்டிவே சொத்து மட்டும்தான். அதுக்காக தான் நான் வந்தேன். அந்த வேலையை பார்த்துட்ருக்கேன். இதில் பாவம் நீயும் மல்லியும் இடையில மாட்டிக்கிட்டு என்கிட்ட சிக்கி சீரழிறீங்க. இங்கே பாரு, உங்களுக்காக மட்டும்தான் நான் முன்னாடியே சொன்னேன். நீங்கள் வேணால் முன்னாடியே கிளம்பி ஓடி போயிடுங்க விஜய் விட்டுட்டு. இல்லைனா விஜய் வந்ததுக்கப்புறமா அப்புறம் தனியாக பிச்சை இருக்க அப்புறம் விஜய் உங்கள் 3 பேரோட சேர்ந்து பிச்சை இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் உங்களாலே ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் உங்களுக்கு உயிர் மேலேயும் வாழ்க்கை மேலேயும் பயம் இருந்துச்சுன்னா இப்போவே கிளம்பி ஓடிடுங்க. ஓடி வேறு ஒரு நல்ல வேலையாக பார்த்து செட்டில் ஆகிடுங்க. அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ராஜி சொல்லி சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு செக்யூரிட்டியை கூப்பிட்டு, இந்த அன்னப்பொண்ணி இனிமேல் வீட்டுக்குள்ளே விடாதீங்க, இழுத்துட்டு போய் வெளியே விட்ருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அன்னப்பொண்ணியை செக்யூரிட்டி வெளியே இழுத்து வராரு. ராஜி, நீ நல்லாவே இருக்க மாட்டேடி, நீ நாசமாக தான் பண்ணுவீங்கன்னா பாரு, சி எவ்வளோ கெட்டவளாக இருக்க நீன்னு அப்படின்னு அன்னப்பொண்ணி திட்டிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து அன்னப்பொண்ணி அங்கே ரஞ்சிதாவுடைய மூஞ்சை பார்க்குறாங்க. ராஜி சொல்ல ரஞ்சிதா மூஞ்சில் ஆடலை அப்படியே பயங்கர குழப்பத்தில் இருக்கிறது நம்ம அன்னப்பொண்ணி நல்லாவே புரியுது. இங்கே வெயிட் பண்ணுறாங்க. ராஜி கொஞ்சம் கழிச்சு வக்கீலை பார்க்க காரில் கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறமா அன்னப்பொண்ணி உள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் செக்யூரிட்டி விடலை. செக்யூரிட்டி சண்டை போட்டுட்டு இங்கே அன்னப்பொண்ணி உள்ளே போயிடுறாங்க. போனால் ரஞ்சிதா பயங்கரமாக யோசனையில் இருக்காங்க. என்ன யோசனை அப்படின்னா, ராஜி சொன்னதான் கேட்டு ரஞ்சிதா பயங்கரமாக குழப்பத்தில் போயிட்டாங்க. இவங்க என்னடானா, சொத்துக்காக ஆசைப்பட்டு தான் இங்கே வந்தேன், அதுதான் இவ்வளோ நாளாக பார்த்தேன், இப்போ தான் நேரம் கைக்கூடி வந்திருக்கு, வாய்ப்பு கிடைச்ச உடனே எல்லா சொத்தையும் என் பேருக்கு மாற்ற போகிறேன், சொத்து எடுத்து விற்றுட்டு கனடாவில் ஏற்பட்ட நஷ்டத்தை சரி பண்ண போகிறேன் அப்படின்னு ராஜிமா சொல்கிறாங்க. அப்போது அவங்க எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்க சொல்கிற மாதிரி மல்லி இங்கேருந்து போயிட்டான்னா நாம் விஜய் மாமா கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணுறது? நம்மள்ட்ட தான் ஒரு சொத்துமே இருக்காது, எல்லா சொத்தையும் இவங்க ஏமாற்றிடுவாங்களே. அப்படின்னா அவங்களுக்கு நம்மளை விஜய் மாமா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எந்த ஒரு விருப்பமும் இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் சொத்து தான் அவங்களுக்கு தேவை. சொத்துக்கு ஆசைப்பட்டு எல்லாம் பண்ணுறாங்களா? இது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கேவலமாக இருக்குது. நாளை பின்ன இவங்க சொல்கிற மாதிரி விஜய் மாமா சொத்து எல்லாத்தையும் இவங்க பேரில் மாற்றிட்டாங்கன்னா அப்போ விஜய் மாமா ஒன்றும் இல்லாமல் நடுத்தர நிற்பார். அவர் கஷ்டப்படுவார். அவர் கஷ்டப்படுறத பார்க்கும்போது நமக்கு குற்றமுணர்ச்சியாக இருக்காதா? நமக்கு தெரிஞ்சு நம்ம கண் படம் தான் எல்லாம் நடந்திருக்கு. அதுக்கு நாமளும் கூட துணையாக இருந்திருக்கோம்னு நினைக்கும் போது நமக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ண முடியும் நம்மளால்? வேணாம். விஜய் மாமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது உண்மை தான். ஆனால் அதுக்காக விஜய் மாமா இவ்வளோ கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறது தேவையே இல்லை அப்படின்னு ரஞ்சிதா பயங்கர குழப்பத்தோடு இருக்காங்க. குழப்பத்தில் இருக்கிற ரஞ்சிதாவுக்கு அவங்க அம்மாவை தான் கால் பண்ணுறாங்க. கால் பண்ணும்போது ரஞ்சிதா நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அம்மா, ராஜி மாமா நினைக்கிற மாதிரி அவள் சாதாரண இல்லைம்மா, ரொம்ப மோசமாகலாம் இருக்காங்க. விஜய் மாமாவோட சொத்தை எல்லாத்தையும் ஆட்டிய பொண்ணுன்னு தெளிவாக பிளான் பண்ணி இப்போ அதுக்கான வேலையை பார்த்துட்ருக்காங்க. மாமா ஜெயிலில் தான் இருக்கார். அவர் வெளியே வர்றது அவ்வளோ ஈஸியும் இல்லையா? இவங்க சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவர் வெளியே வர விடாமல் அவர் சொத்து எல்லாத்தையும் இவங்க பிள்ளை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறாங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. நாளை பின்ன விஜய் மாமா சொத்து எல்லாமே கைமீறி போனதுக்கப்புறமா விஜய் மாமா நடுத்தல் நிற்கும்போது நமக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்காதா? அதுக்கு காரணம் நாமன்னு தெரிஞ்சால் நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போது மாமாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை என்னென்ன பண்ணுவார்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா அப்படின்னு
இங்கே ரஞ்சிதா பேசிகிட்டு இருக்காங்க. அண்ணன் பொண்ணு எல்லாத்தையும் காதில் வாங்குறாங்க. அப்பா, அப்படின்னா ரஞ்சிதா இப்போது குழப்பத்தில் இருக்கா, ரஞ்சிதா பயங்கரமாக டென்ஷனில் இருக்கா. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியா நம்ம ரஞ்சிதாவை மனசை மாற்ற வேண்டியதான் அப்படின்னு உள்ளே போகிறாங்க. ரஞ்சிதா அண்ணன் பொண்ணி பார்த்ததும், அண்ணன் பொண்ணி உன்னை தான் ராஜ்மாங்கி வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே, அப்படியே உள்ளே வந்தேன், வெளியே போய் ராஜ்மா கால் பண்ணவா. ரஞ்சி, என்ன நீ ராஜமான்னு சொல்லிட்டு இருக்க? அந்த ராஜ்மாவுடைய உண்மையான முகத்திலே நீ தான் தெரிஞ்சுக்கிட்டியே, இன்னுமா நீ அந்த ராஜை நம்பிட்டு இருக்க? ஏன்டி பைத்தியக்காரி மாதிரி இருக்க? இங்கே பாரு அண்ணன் பொண்ணி, எனக்கு தெரியும் எங்கள் ராஜ்மா பற்றி, அதான் நீ ஒன்று சொல்லி புரிய கேட்டால நீ கிளம்ப முதல்ல. ரஞ்சி, இதுதான் ரஞ்சி உன் கெட்ட பழக்கமே. உனக்கு தேவை விஜய் தான், புரியுதா? நீ விஜய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற, இல்லைன்னு சொல்ல. உன் ஆசை சரியானது தான், ஆனால் நீ சேர்ந்துருக்க இடம் தான் தப்பான இடம். அந்த ராஜ் என்ன பண்ணுறா பார்த்தியா? உன்னை விஜய் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு அவள் பிளான் பண்ணல, விஜயோடைய எல்லா சொத்தையும் ஆட்டியப்பட பிளான் பண்ணுறா. சொத்தை ஆட்டியப்படுறதுக்கு அப்புறமா விஜய் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பா. ஆனால் விஜயால் சந்தோஷமாக இருக்க முடியுமா? எப்படி இருந்த மனுஷன் எல்லாத்தையும் இழந்துட்டு இருக்கும்போது அவருக்கு எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? சந்தோஷமாக இருக்க முடியாது. அவர் அதுக்கப்புறமா திரும்பவும் விட்ட சொத்தையும் பிடிக்கணும் அப்படின்னு அந்த ராஜு கூட சண்டை போடுவார். இல்லைனா திரும்பவும் பிஸ்னஸ் ஆரம்பித்து அதில் பெரிய ஆளாக வரணும் அப்படின்னு நினைப்பார். அப்படி நினச்சாருன்னா அவருக்கு இந்த ஜென்மமே பார்த்தாது, அடுத்த ஜென்மம் வரைக்கும் அவர் ஓடிட்டு தான் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக வரணும்னா அது அவ்வளோ ஈஸி இல்லை. உங்கள் தாத்தா சம்பாதிச்சு பண்ண சொத்தை தான் விஜய் மாப்பிள்ளை கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கியிருக்காரு. அதுக்கே அவருக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சு. புதுசாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா யோசிச்சுப்பார். அவர் விஜய் தம்பியால் சும்மாவே இருக்க முடியாது. அப்போது நீ அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீ சந்தோஷமாக இருக்க முடியுமா? யோசிச்சு பாரு. உன் சந்தோஷமும் இருக்காது, விஜய் தம்பி சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. 2 பேரும் சந்தோஷம் நிம்மதி இல்லாமல் பணத்து வண்டி ஓடிட்டுருப்பீங்க. இது உனக்கு தேவையா? சொல்லு பார்க்கலாம். இங்கே பாரு ரஞ்சி, நீ தான் இதில் முடிவெடுக்கணும். நீ முடிவெடுத்தால் மட்டும்தான் ராஜுடைய எல்லா திட்டத்தையும் ஒழிச்சு கட்ட முடியும், விஜய் தம்பி வெளியே கொண்டு முடியும். விஜய் தம்பி வெளியே வந்ததுக்கப்புறமா உன் ஆசை விஜய் தம்பிகிட்ட சொல்லி ஒன்றாலும் முடிஞ்சால் நீ விஜய் தம்பியை கல்யாணம் பண்ணிக்கோ. ஆனால் அதை விட்டுட்டு அவரோட சொத்து எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு அவர் உடஞ்சி போய் நிற்கும் போது அவர் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டானா உன்னால் ஒரு நாள் கூட வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியாது அஞ்சி, நீ என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அஞ்சி டோட்டலாக மனசு மாறிடுறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அண்ணன் பண்ணிட்டு கேட்ட உடனே அண்ணன் பண்ணி, இப்போவா வலிக்கிறஞ்சி, இதுதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. நீ வா, கிளம்பி வந்து உன் விஜய் மாமாட்ட எல்லா உண்மையும் சொல்லி விஜய் மாமாவை வெளியே கொண்டு வரதுக்கு என்ன வழின்னு கேட்டு விஜய் மாமாவும் மேலே வெளியே கொண்டு வா. அவர் வெளியே வந்தால் மட்டும்தான் அந்த ராஜேஸ்வரிக்கு சரியான ஆப்படிக்க முடியும். ராஜேஸ்வரியை முதல்ல இங்கேருந்து கிளப்பி ஆகணும். ராஜேஸ்வரி இங்கேருந்து முதல்ல கிளம்பட்டும். அதுக்கப்புறமா நானே விஜய் தம்பிட்டு சொல்லி அவர் ஆசைப்பட்டார்னா ஒன்று விஜய் தம்பிக்கு கிளம்பி வைக்கிறேன், ஓகேவா அப்படின்னு சொல்ல ரஞ்சிதா மனசு மாதிரி சரிங்கன்னு சொல்லி கூட வராங்க. ஜெயிலுக்கு போன உடனே விஜய்கிட்ட போய் அண்ணன் பண்ணி இங்கே நம்ம ரஞ்சியை விடுறாங்க. ரஞ்சி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. முதல்ல விஜய் நம்ப தயாராக இல்லை. ஆனால் ரஞ்சி சொல்கிற இல்லை உண்மை கேட்கும்போது விஜய்க்கு அப்போ தான் புரியுது, அப்போது நம்ம அக்கா இவ்வளோ தப்பானவங்களா, நாம் தான் நம்ம அக்காவை தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமா, நம்ம அக்கா வச்சு கேட்டுட்டு மல்லியை எத்தனை வாட்டி கஷ்டப்படுத்திருக்கோமே. ஆனால் மல்லி லாஸ்ட் வரைக்கும் நமக்கு தானே உதவி பண்ண பார்த்துருக்கா. நம்ம மல்லி தப்பாக நினச்சது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், நம்ம எவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கோம், நம்ம அக்கா நம்மளை எல்லாமே ஏமாற்றிருக்காங்களே அப்படின்னு விஜய் பயங்கரமாக கோவப்படுறாரு. ரஞ்சி சொல்கிறாங்க, சாரி மாமா, நானும் இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய தப்பு பண்ணிட்டேன். ஆனால் ராஜிமா இவ்வளோ கெட்டவங்களாக இருப்பாங்க, இவ்வளோ மோசமாக இருப்பாங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை விஜய் மாமா. ப்ளீஸ் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா. இதுக்கு மேலே நீங்கள் அவங்க பேசி கேட்டிங்கன்னா நீங்கள் நடுத்தருக்கு போகிறது கன்ஃபார்மு. அது மட்டும் இல்லை, இன்னும் குறைஞ்சது நீங்கள் 2 வருஷத்துக்கு வெளியே வர விடாமல் உங்களை உள்ளே வச்சுக்கிறதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ப்ளீஸ் மாமா, நீங்கள் எப்படியாவது வெளியே வரணும். வெளியே வந்தால் மட்டும்தான் அந்த ராஜோடைய கொட்டத்தெல்லாம் அடக்க முடியுமாமா அப்படின்னு சொல்ல விஜய் பயமாக கோப்பறாரு. ரஞ்சி சொல்லிட்டால, அக்கா யாருன்னு அவள் காட்டிட்டா. ஆனால் இந்த தம்பி யாருங்கிறத அவள் இன்னும் புரிஞ்சுக்கல. விஜய்க்கும் எல்லாமே இருக்குது. விஜய் அடித்தா எங்கள் அக்காவால் சுத்தமாக ஏஞ்சிக்கவே முடியாது அப்படிங்கிறத நான் அவளுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாமல் வீட்டுக்கு கிளம்பிப்போ. கண்டிப்பாக இந்த 2 நாளுக்குள்ளே நான் இந்த இடத்த விட்டு வெளியே வந்துடுவேன். வெளியே வந்ததுக்கப்புறமா நான் யாருங்கிறத என் அக்காவுக்கு நானே நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு விஜய் பயங்கர கோபத்தோடு பேசுகிறாரு.